ஏதாவது ஒரு பக்கம் உருட்டுங்கடா அப்படின்னா எல்லா பக்கமும் உருட்டுறானுங்க. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹேட்டர்ஸ் வந்து எப்போவுமே கதறிட்டே தான் இருப்பாங்க. தலைவர் வந்து இப்போவும் அவங்கள வந்து கதற விடுறாரு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போது தலைவரோட கூலி படத்துலேருந்து அந்த பூஜா ஹெக்டே சாங் மோனிகா அப்படிங்கிற சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது. உடனே எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் என்ன அவ்வளோ வீக்காக போயிட்டாரா? ஃபஸ்ட்டு சாங்க்கு டிஆரை வச்சு ப்ரமோட் பண்ணாங்க, இப்போ பூஜா ஹெக்டே வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஐட்டம் சாங் இல்லைன்னா அவர் படமே ஓடாது போல் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்க முடியுது. இவனுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி உருட்டினானுங்கன்னா, பூஜா ஹெக்டே நடிக்கிற படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது, கடந்த 7 படம் அவங்க நடித்தது எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கு அப்படின்னு லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டு இருந்தானுங்க. இப்போது கூலி படமும் அவங்க நடிச்சிருக்காங்க, என்ன ஆக போகுதோ தெரில அப்படின்னு பேசினானுங்க. இப்போ வந்து அவங்கள வச்சே ப்ரமோட் பண்ணுறாங்களாம். அதாவது அவங்க நடித்தா படம் ஓடாதான், ஆனால் அவங்கள வச்சு சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்களாம். இப்படியும் அவனுக்கு தான் பேசுகிறானுங்க, அப்படியும் அவனுக்கு தான் பேசுகிறானுங்க. விஜய் படங்களில் இந்த மாதிரி ஐட்டம் சாங்லாம் வராத மாதிரியே இவங்க வந்து பேசுவாங்க. கோட் படத்தில் அந்த மட்டை சாங்காக இருக்கட்டும், அப்புறம் விஜய் படத்தில் எல்லா படத்துலையுமே ஹீரோயினை வச்சே ஐட்டம் சாங் பண்ணுறானுங்க. அதெல்லாம் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது போல். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, தலைவர் படங்களில் எல்லா படங்கள்லையுமே மல்டி ஸ்டாரர் தான் நடிக்கிறாங்களாம். அது ஜெயிலராக இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும்னு எல்லா படத்தையும் அப்படி தான் மல்டி ஸ்டாரர் படம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் விஜய் மட்டும் சோலாவாகவே நடிச்சுட்டு போயிடுறாரு போல். அவர் மட்டும்தான் படத்தில் நடிக்கிறாரு, வேறு யாரும் படத்தில் வந்து தெரிகிறதில்ல போல். ஏதாவது உருட்டணும், சோசியல் மீடியாக்களில் வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி குரூப் நிறைய இருக்க தான் செய்யுது. கொட்டட்டும் கொட்டட்டும், ஜெயிலருக்கும் இப்படி தான் வன்மத்தை கொட்டினானுங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தான் பல்ப் வாங்க போகிறானுங்க.